ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில மின் சுற்று தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்க ஏற்கனவே வாழ்விற்கு மின்சாரம் என்கின்ற பாடத்தில படித்த விடயங்களை முதல்ல நினைவுபடுத்துவோம். நாங்கள் கடைசியாக வகுப்பில இரசாயன கலங்கள் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். இரசாயன கலங்கள், இரசாயன கலம் என்று நாங்க சொல்றது பேட்டரிகள். அந்த இரசாயன கலங்கள் 2 வகையாக பிரிக்கப்படும். இரசாயன கலம் 2 வகையாக பிரிக்கப்படும். ஒன்று முதன்மை கலம். முதன்மை கலம் என்று சொன்னாங்க. மற்றையது துணை கலங்கள் என்று சொன்னாங்க. ஒன்று முதன்மை கலங்கள், மற்றையது துணை கலங்கள். முதன்மை கலங்கள் என்று நாங்க சொல்றது என்ன செய்யலாம்? ஒரு தடவை மாத்திரம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதுக்கு பிறகு காலம் செல்ல செல்ல அது அதனுடைய இரசாயன பதார்த்தங்கள் விரயமாவதன் காரணமாக அவை செயலிழந்து விடும். அப்போ ஒரு முறை பயன்படுத்திய பிறகு இதை நாங்க மீண்டும் பயன்படுத்த இயலாம இருக்கு. அதற்கு உதாரணம் பார்த்து நாங்க இது சாதாரண பேட்டரிகள், நாங்க மணிக்கூட்டுக்கோ அல்லது டார்ச் லைட்டுக்கோ போடுற பேட்டரிகள் ஒரு தடவை பாவிக்கலாம். அதே மாதிரி கை கடிகாரத்துக்கு போடுற மீன்கள், சில கேமராக்களுக்கு போடுறது, ரிமோட்டுக்கு போடுற பேட்டரிகளை அப்படி சொல்லலாம். ஒரு தடவை மாத்திரம் பயன்படுத்திய பின்னர் மீண்டும் பயன்படுத்த முடியாதவை. அதே மாதிரி துணை கலங்கள் என்று நாங்க சொல்றது, இவற்றில இரசாயன பதார்த்தங்கள் விரயமானாலும் அதை மீண்டும் மின்னை வழங்குவதன் மூலம், அதாவது சார்ஜ் பண்ணி திரும்ப சார்ஜ் பண்ணி அதை பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. எது? துணைக்கலன். அப்ப துணைக்கலகத்துக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் பேட்டரி, போன் பேட்டரிகள், சரியா? சில மின்சூலன்னா டார்ச் லைட், சில டார்ச் லைட் பாருங்க, அதை சார்ஜ்ல போட்டு நாங்க திரும்ப பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அப்ப அந்த மாதிரி இருக்கிறது துணை கலங்கள் என்று சொல்லும். அப்ப இரசாயன கலங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். முதன்மை கலம், துணை கலம். முதன்மை கலம் என்றா ஒரு தடவை மட்டும் பாவிக்க முடியும், திரும்ப மீண்டும் பாவிக்க இயலாது. ஆனா துணை கலங்கள் மீண்டும் மின்னேற்றி பாவிக்க முடியும் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். அப்ப இன்று நாங்கள் இந்த வாழ்விற்கு மின்சாரம் என்ற பகுதியில மின் சுற்றுக்கள் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். சரி, அப்ப இது வந்து முக்கியமானது. இங்க 6ஆம் ஆண்டுல இருந்து 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டுக்கு போகக்குள்ள இந்த மின் சுற்றுக்களை அமைக்கிறது அங்கேயும் நீங்க படிக்க வேணும். அப்ப இங்க நீங்கள் பேசிக்கான விடயங்களை தெரிஞ்சு கொண்டு போக வேணும் மின் சுற்று தொடர்பான. சரியா? சரி, மின் சுற்று. முதலாவதாக மின் சுற்று என்றால் என்ன என்றது தெரிய வரும். மின் சுற்று என்னை படிக்க போறோம். மின் சுற்று என்றால் என்ன? அப்ப நாங்க மின் சுற்று என்றால் அதுல மின்னோட்டம் பாயிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு தான் மின் சுற்று. மின்னோட்டம் பாய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு மூடிய சுற்று. இப்ப நாங்க அடுத்தடுத்து பார்க்க உங்களுக்கு விளங்கும். அப்ப பாருங்க, மின் சுற்று என்றது மின்னோட்டம் பாய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற மூடிய சுற்று என அழைக்கப்படும். சரியா? ரைட். அப்ப அப்படி கேள்வி வந்தா நீங்க எழுத தெரிய வேணும். மின் சுற்று என்றால் என்ன? சரியா? ரைட்.
அப்ப மின் சுற்று ஒன்றை அமைக்கிறதுக்கு என்னென்ன தேவை? அதாவது நாங்க மூடிய சுற்று ஒன்றுதான் மின் சுற்று என்று சொல்றோம். அதாவது மின்னோட்டம் பாயிற மாதிரி இருக்க வேணும். அப்ப மின்னோட்டம் பாய வேணுமெண்டா அந்த மூடிய சுற்று ஒன்று தேவை. கரண்ட் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணினா அது சுற்றி முடியறதுக்கு ஒரு இடம் தேவைப்படும். அதை சுத்தி ஓடுற அந்த அமைப்பைத்தான் மின் சுற்றுன்னு சொல்றோம். அப்ப அந்த கரண்ட் போற பாதையை காட்டுறதுக்கு நாங்க அந்த உபகரணங்கள் மின்னியல் உபகரணங்களை பயன்படுத்தும். இப்ப மின்னியல் உபகரணம்னா உங்களுக்கு இதெல்லாம் புது சொல், புது வார்த்தைகள், சில வேளை அது விளங்கி கொள்றதுக்கு கஷ்டமாக இருக்கு. இப்ப மின் சுற்று என்பது உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தை. சரி, அப்ப நீங்க சாதாரணமாக கேள்விப்பட்டது எல்லாத்தையும் விட இப்ப படிக்கிறது புது புது வார்த்தைகளாக இருக்கு. அப்ப அதை உங்களுக்கு விளங்கிக் கொள்ள ட்ரை பண்ணுங்க. சரியா? ரைட். அப்ப மின் சுற்று என்பது மின்னோட்டம் பாய்றதுக்கான மூடிய சுற்று. எழுதி வச்சுக் கொள்ளுங்க. மின் சுற்றுன்னு போட்டு மின்னோட்டம் பாய்வதற்கான மூடிய சுற்று. மின்னோட்டம் பாய்வதற்கான மூடிய சுற்ற மின் சுற்று என்று சொல்றோம். சரியா? ரைட். அப்ப மின் சுற்று ஒன்றை அமைக்கிறதுக்கு என்னென்ன உபகரணம் தேவை? ஒரு கரண்ட் சுற்றி ஓடுவதற்கு என்னென்ன தேவை என்று சொல்லி பார்ப்போம். சரியா? ரைட். இப்ப நீங்க கொப்பியில உங்களோட பயிற்சி கோப்பிகள்ல இதுல நீங்க மின் சுற்றுன்னு போட்டு இதை நீங்க எழுதிக்கொண்டு இதுக்கு கீழே மின் சுற்று அமைப்பதற்கு தேவையான உபகரணங்கள் என்று சொல்லி போடும். மின் சுற்று அமைக்க தேவையான மின்னியல் உபகரணங்கள். உபகரணங்கள் என்று போடுவோம். இப்ப நாங்க என்னென்ன உபகரணங்கள் தேவை என்று சொல்லி பார்ப்போம். எங்களுக்கு ஒரு மின் சுற்று அமைக்க பேட்டரிகள் தேவைப்படும். உலர்கலம், அதுக்கு பெயர் உலர்கலம். அடுத்தது உலர்கலத்தில இருந்து தொடுப்பதற்கு தொடுக்கும் கம்பிகள். கம்பி தேவைப்படும். சரியா? ரைட். அதே மாதிரி சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்றதுக்கு சுவிட்ச் ஆளி தேவை. சுவிட்சுக்கு பெயர் தமிழ்ல ஆளி. ஆளிக்கு இந்த லீ போடப்படும், கிளிக்கு வர லீ, மற்ற லீ போட்டா அது கடல் என்று வந்துடும். சரியா? அப்ப இது ஆளி. ஆளி என்ற சுவிட்ச். ரைட். அடுத்தது மின் குமிழ், பல்ப். பல்ப் ஒன்று தேவைப்படும். அப்பதான் உங்களுக்கு கரண்ட் வருதா இல்லையான்னு தெரியும். கரண்ட் வந்தா லைட் எரிகிறத பார்க்கலாம். மின் குமிழ். ஆம்பியர் மானி, கரண்ட் வருதா இல்லையான்றத அளக்கும். ஆம்பியர் மானி. அடுத்தது கல்வனோமானி. இதுகளை
ஒவ்வொன்றா எழுதிக் கொள்ளுங்க. எழுதிட்டீங்களா? சரி. இப்ப நாங்க இந்த பொருட்களை கொண்டு, இந்த உபகரணங்களை கொண்டு மின் சுற்று ஒன்றை அமைக்க முடியும். சரியா? பேசிக்கா நீங்க ஒரு பல்ப், ஒரு பேட்டரி, தொடுக்கிற கம்பி, ஒரு சுவிட்ச் இத மட்டும் வச்சுக்கொண்டு ஒரு மின் சுற்ற அமைக்க தெரிய வேணும். சரியா? இப்ப நாங்க இதுல பார்த்த உபகரணங்கள் ஒவ்வொன்றுக்குமான தொழில், இதை எதுக்காக பயன்படுத்துறோம் என்றதை நாங்க நோட் பண்ணி கொள்வோம். அப்ப இது ஒரு அட்டவணை மாதிரி உங்களுடைய புத்தகத்துல தந்திருக்குது. நீங்க பக்கத்துல அதுல பயன்பாட எழுதுற மாதிரி எழுதி கொடுங்க. அட்டவணை போட தேவையில்லை. எழுதி போட்டு அதுக்கு பக்கத்துல அதுன்ற பயன்பாட எழுது. இப்ப முதலாவதாக நாங்கள் பேட்டரி மின்கலத்தை பயன்படுத்துறோம் என்றால் எழுதிக் கொள்ளுங்க. மின்கலம் பேட்டரிய எதுக்காக பயன்படுத்துவோம்? எங்களுக்கு மின்னை வழங்க, அதாவது கரண்ட் வரணும், அதுக்காக பேட்டரிய யூஸ் பண்ணும். அப்ப அதோட பயன்பாடு எழுதிக் கொள்ளுங்க. மின்னை வழங்க. மின்னை வழங்க, அதுல இருந்து எங்களுக்கு கரண்ட் வர வேணும், அதுக்காக. சரியா? அடுத்தது இரண்டாவது தொடுக்கும் கம்பி பயன்படுத்தப்படுகிற இரண்டாவது பொருள் தொடுக்கும் கம்பி. தொடுக்கும் கம்பி, தொடுக்கிற கம்பி என்றால் உங்களுக்கு தெரியும். ஒரு கரண்ட் வேலை செய்ய வயர்கள் கட்டாயம் தேவைப்படும், கனெக்ட் பண்றதுக்குன்னு சொல்றோம். தொடுப்பதற்கு, கனெக்ஷன் தொடுப்பதற்கு. அப்ப தொடுக்கிற கம்பிகளை நாங்க எதுக்காக வச்சிருக்கிறோம்னா அதன் ஊடாகத்தான் கரண்ட் போகும். இப்ப வயர் எதுக்காக பாவிக்கிறோம்? இப்ப வீடெல்லாம் கரண்ட் வேலை செய்ய வயறுகளை எதுக்காக பாவிக்கிறோம்? அந்த வயருக்குள்ள கம்பிகள் இருக்கு. அந்த கம்பிக்குள்ளாலதான் கரண்ட் போகும். அந்த கம்பியாலதான் கரண்ட் போகும். சும்மா எல்லாத்துக்குள்ளாலையும் கரண்ட் போகாது. பிளாஸ்டிக்கால கரண்ட் போகுமா? இல்ல. அப்ப அது கம்பி, ஏதாவது ஒரு மின்னை கடத்துகின்ற கம்பி, அதை சொல்லுவோம் கடத்தி. அதுக்கு ஸ்பெஷலான பெயர் கடத்தி. மின்னை கடத்தக்கூடியவை மின் கடத்தி என்று சொல்லுவோம். இப்ப பாருங்க, ஒரு பட்டை மரம் மின்னை கடத்தாது. மரம் அல்லது ரப்பர் அந்த மாதிரி பொருட்கள் மின்னை கடத்தாது. இப்ப மின்னை எது கடத்தும்? கம்பி, உலோக கம்பி. பாருங்க, வழக்கமா செப்பு கம்பியை பாவிப்போம். அதுதான் நன்றாக மின்னை கடத்தும். அப்ப மின்னை கடத்துவதற்காக கம்பிய பயன்படுத்துவோம். மின்னை கடத்த எழுதிக் கொள்ளுங்க பக்கத்துல. மின்னை கடத்த எதுக்காக இருக்குது? கம்பியை மின்ன கடத்துறதுக்காக.
மூன்றாவது உபகரணம் ஆளி. ஆளி என்றது சுவிட்ச். எங்களுக்கு ஒரு கரண்ட் வேலை செய்யக்குள்ள ஒன் பண்ணி ஆஃப் பண்ற சந்தர்ப்பங்கள் இருக்கு. எங்களுக்கு தேவையண்டா ஒன் பண்ணப்படும், தேவையில்லையண்டா ஆஃப் பண்ணிட்டு போகலாம். அப்ப ஆளி என்பது சுவிட்ச் எதுக்காக பயன்படும்? ஏன் சுவிட்ச் இருக்க வேணும்? இப்ப வீட்டை நீங்க இது போட்டு வச்சுக்கிறீங்க, பல்ப் போடுறதுக்கு சுவிட்சை ஆன் பண்றீங்க, திருப்பி ஆஃப் பண்றீங்க. அதோட பயன்பாடு என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவோம்? தேவையான போது மின்னை வழங்கவும், தேவையற்ற போது துண்டிக்கவும். தேவையில்லைண்டா, எனக்கு இப்ப ஃபேன் தேவையாக இருக்குன்னா சுவிட்ச் ஆன் பண்ண வேணும். எனக்கு நான் வெளியில போறேன்னு அது தேவையில்லைண்டா ஆஃப் பண்ண வேணும். அப்ப ரெண்டுக்குமே எனக்கு எது தேவைப்படும்? இந்த சுவிட்ச். தேவையான போது மின்னை வழங்க வேணும், கரண்ட் வர வேணும். தேவையில்லைன்னு நான் நினைக்க அதை நிப்பாட்ட வேணும். அப்ப அதுக்காகத்தான் இடையில என்னதை பயன்படுத்தவும்? சுவிட்ச் ஒன்று வச்சிருப்போம். ரைட்? அப்ப அதனுடைய பயன்பாடு எழுதி கொள்ளுங்க. தேவையான போது தேவையான போது மின்னை துண்டிக்கவும். துண்டிக்கவும் என்றால் நிறுத்தவும். தேவையான போது மின்னை துண்டிக்கவும், இணைக்கவும் என்றால் திரும்ப ஒன் பண்ணவும். தேவையான போது மின்னை துண்டிக்கவும் இணைக்கவும் பயன்படும். தேவை என்றால் போட்டுக்கொள்ளலாம், தேவையில்லை என்றால் நிறுத்திக் கொள்ளலாம். சரியா? ரைட். நான்காவது மின் குமிழ், அதாவது பல்ப். பல்ப் மின் குமிழ். மின் குமிழ் பல்ப் எதுக்காக போடுறோம்? கரண்ட் வந்தா அது எரியும், அதாவது ஒளிரும். மின் ஒளிரும். அப்ப ஒளிரேக்களை எதை பெற்றுக் கொள்ளுவோம்? ஒளியை பெற்றுக் கொள்ளுவோம். அல்லது மின்னோட்டம் வருதான்றத பாக்குறதுக்கு உதவும். இப்ப கரண்ட் வந்தா தானே அது ஒளி வரும். அதுல இருந்து கரண்ட் வருது என்று நாங்க சொல்லலாம். அப்ப பிரதானமாக ஒளியை பெற்றுக்கொள்ள பல்ப் உங்களுக்கு எதுக்கு தேவை? ஒளியை பெற்றுக்கொள்ள. ஒளியை பெற்றுக்கொள்ள உதவும். ஒளியை பெற்றுக் கொள்ளுவதற்கு உதவும். எழுதிக் கொள்ளுங்க. நாலாவது. ஐந்தாவது உபகரணம் ஆம்பியர் மானி. ஆம்பியர் மானி. ஆம்பியர் மானி எதுக்காக பாவிப்போம்? மின்னோட்டத்தை அளப்பதற்கு. மின்னோட்டத்தை அளக்கிறது, எவ்வளவு கரண்ட் வருது என்றதை அளப்பதற்கு. அப்ப மின்னோட்டத்தை அளக்க
மின்னோட்டத்தை அளவிட என்று சொல்லும். எங்களுக்கு எவ்வளவுக்கு கரண்ட் வருதுன்றத கண்டுபிடி. ஆறாவது கல்வனோமானி. கொள்ளுங்க. அடுத்த உபகரணம் கல்வனோமானி. கல்வனோமானி இதை எதுக்காக பாவிப்போம் என்றால், இப்ப எங்களுக்கு மிக சிறிய அளவில ஒரு கரண்ட் வருது. இப்ப பாருங்க, எங்களுக்கு எலுமிச்சையில இருந்து கரண்ட் எடுக்கிறது. இப்ப எலுமிச்சையில இருந்து எங்களுக்கு கரண்ட், எலுமிச்சம்பழத்தில இருந்து ஒரு பெரிய கரண்ட் அதுல இருந்து வராது. எலுமிச்சையில இருந்து சிறிய அளவில தான் கரண்ட் வரும். அப்ப எங்களுக்கு சில ஆம்பியர் மானிய போட்டா அதுல அந்த மின்னோட்டத்தை அழைக்கலாம போகும். ஏன்னா இதுல இருக்கிறத விட சின்னனா கரண்ட் வந்துச்சுன்னா ஆம்பியர் மானி அளக்காது. அப்ப அது எங்களுக்கு தெரியாது அப்ப எவ்வளவு கரண்ட் வருது. அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல என்ன செய்வோம், ஆம்பியர் மானிக்கு பதிலா கல்வனோமானிய இணைப்போம். கல்வனோமானி என்ன செய்யும், மிக சிறிய மின்னோட்டத்தை அளக்கும். மிக சிறிய மின்னோட்டத்தை அளக்கக்கூடியது. அப்ப அதனுடைய பயன்பாடு மிக சிறிய மின்னோட்டத்தை மிகச்சிறிய மின்னோட்டத்தை அளக்க. மிகச்சிறிய மின்னோட்டத்தை அளக்க. எழுதிக் கொள்ளுங்க. மிகச்சிறிய மின்னோட்டத்தை அளக்க. அப்ப இப்ப நாங்கள் ஒரு மின் சுற்று ஒன்றை அமைக்கிறதுக்கு முதல் அதுல பயன்படுத்தப்படுகின்ற ஒவ்வொரு உபகரணங்களும் எதுக்காக பயன்படுத்துறோம் என்றதுக்கான பயன்பாடும் எழுதியிருக்கிறோம். அப்படித்தானே? அதாவது ஒரு பேட்டரியை நாங்க எதுக்காக யூஸ் பண்ணுவோம், மின்னை வழங்குவதற்காக, கரண்ட் எடுக்கிறதுக்காக பேட்டரி போடணும். தொடுக்கிற கம்பி எதுக்காக பாவிக்கலாம், அதனூடாக மின்னோட்டத்தை கடத்துவதற்காக. சுவிட்ச் எதுக்காக பாவிக்கிறோம், தேவையான போது கரண்ட் கொடுக்க வேணும், தேவையில்லாட்டி அதை கட் பண்ண வேணும், துண்டிக்க வேணும் அல்லது இணைக்க வேணும். அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல சுவிட்ச் பயன்படுத்தப்படும். மின்குமிழ் எதற்காக பயன்படுத்தப்படும், ஒளியை பெற்றுக் கொள்வதற்காக. கரண்ட் வந்தா லைட் எரியும். ஆம்பியர் மானி என்ற உபகரணம் மின்னோட்டத்தை அளவிடுவதற்காக பயன்படும். மின்னோட்டம் எவ்வளவு வருகிறது என்று காட்டும். அதுவே கல்வனோமானி என்ற உபகரணம் மிக சிறிய அளவில வார மின்னோட்டத்தை அளவிடும். அப்ப ஆம்பியர் மானியில இருக்கிறத விட கல்வனோமானியில சிறிய அளவீடுகளை அளக்கும். சரியா? அப்ப இது இவ்வளவு பயன்பாடுகள் என்று சொல்லும். அதற்குரிய பயன்பாடுகள். இப்ப நாங்கள் இதே உபகரணங்களுக்குரிய குறியீடு, அதாவது நாங்க மின் சுற்றுக்களை இனி கீற போறோம். அப்ப அப்படி கீறேக்குள்ள எங்களுக்கு இது இந்த ஒரிஜினல் படங்களை கீறுறது கஷ்டம். இப்போ ஒரு உலர்கலம் கீறுங்க, ஒரு மின்கலத்தை கீறுங்கன்னா ஒரு பேட்டரியின் படத்தை ஃபுல்லா கீறி கொண்டிருக்கிறது எங்களுக்கு கஷ்டம். அப்ப அதுக்கு பதிலாக நாங்க என்ன செய்யலாம்டா, இந்த உபகரணங்களினுடைய குறியீடு சிம்பலை பயன்படுத்தும். இப்ப பாருங்க, இந்த வீதி விளக்குகள்ல எல்லாம் பாருங்க, வீதி சமிக்கைகள்ல
அதிக அளவில் குறியீடுகள்ல தான் பயன்படுத்துவோம். அப்ப அது எங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். இப்ப இது அதனுடைய குறியீடு என்ன? சரியா? இப்ப நாங்களும் ஒரு படம் கீறக்குள்ள அம்பியர் மாணி, கல்யாண மாணிகளை எல்லாம் அதோட ஒரிஜினல் படத்தை கீறுறது உங்களுக்கு கடினம். அப்ப அதுக்கு பதிலாக மின் சுற்று கீறைக்கு நாங்க குறியீடை வச்சு கீறுவோம். அப்ப இப்ப நீங்கள் இதுக்கு கீழே உங்களுக்கு இடம் இருந்தா அது அதுக்கு பக்கத்திலேயே இந்த மின் உபகரணங்களினுடைய குறியீட்டை கீறி வைக்க வேண்டும். சரியா? அப்ப இத எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல குறியீடுகளை நான் இப்ப எழுது. இப்ப நாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு உபகரணத்தின் குறியீடு எழுதி கொள்ளுங்க. முதலாவது மின்கலம் என்று பொருள். மின்கலம் மின்கலம் பேட்டரி. அப்ப நான் ஒரு பேட்டரியை கீறுறதுக்காக பேட்டரியின் இப்படி நாங்க ஒவ்வொரு படத்துக்கும் பேட்டரியில கீறி கொண்டிருக்கிறத விட உலர்கலத்துக்காக ஒரு குறியீடு இருக்கு. அதுதான் ஒரு கோடு போட்டு, ஒரு பெரிய கோடு போட்டு, ஒரு சிறிய கோடு இப்படி போட்ட ஒரு பேட்டரி. இது ஒரு பேட்டரி. இந்த பேட்டரிக்கான குறியீடு தான் இது. சரியா? அப்ப எங்களுக்கு படங்கு இந்த இது கீறி கொண்டிருக்காம ஒரு பெரிய கோடும் ஒரு சின்ன கோடும் போட்டா அது ஒரு பேட்டரியை குறிக்கும்ன்றது தெரியும். சரி, அப்ப எங்களுக்கு இந்த படங்குறது சுகம். இது கீறி கொண்டிருக்க நேரம் செல்லும். அப்ப நாங்க இந்த குறியீட பாருங்க. அப்ப எழுதி கொள்ளுங்க. மின்கலத்துக்கு பக்கத்துல அதன் குறியீட கீறுங்க. ஒரு கோடு போட்டு ஒரு பெரிய கோடும் ஒரு சிறிய கோடும். இப்ப நாங்க எதுக்காக பெரிய கோடும் சிறிய கோடும் போடுறோம்னா ஒரு பேட்டரியில பிளஸும் மைனஸும் குறிக்கப்பட்டிருக்கு. பிளஸ் என்றது நேர்முனைவு, நேர்முனை என்று சொல்லு. மறை என்று போட்டிருந்தா மறைமுனை. ஒரு பேட்டரியில பாருங்க, அதுல பிளஸும் மைனஸும் போட்டிருப்பிடும், கட்டாயம் போட்டிருப்பிடும். அப்ப நாங்க தனிய கோடு போட்டா 2 இப்ப எங்களுக்கு பெரிய கோடும் சிறிய கோடும் போட்டா விளங்கும். பெரிய கோடு தான் பிளஸ், சிறிய கோடு மைனஸ். இது எங்களுக்கு விளங்கும். சரியா? ரைட். அப்ப முதலாவது என்ன படத்தை குறிக்கொள்ளுங்க. ஒன்று பெரிய கோடா போட்டு ஒன்று சின்ன கோடா போட்டு 2 பக்கமும் இணைச்சு விடுங்க. முதலாவது மின்கலத்துக்குரிய குறியீடு பார்த்துட்டு, இரண்டாவது தொடுக்கிற கம்பி. தொடுக்கிற கம்பி என்ற வயர் கம்பி என்று சொல்லுவோம். அதைத்தான் நாங்கள் இந்த 2 சைட்டை விளைச்சி இருக்கிற கம்பி அதை நாங்க ஒரு கோடால காட்டலாம். தொடுக்கிறதுக்கான கம்பிய ஒரு கோடு மாதிரி காட்டலாம். சரியா? நாங்க அங்கால மின் சுற்றுக்கு ரேக்க உள்ள தெரியும். இந்த கோடால காட்டுற பிரதேசங்கள் தொடுக்கிற கம்பி. அடுத்தது சுவிட்ச். சுவிட்ச்னா ஆளி.
அப்ப ஆழிய நாங்க போட ஒரு கோடு அதுல இருந்து மேல் பக்கமாக ஒரு கோடு. இது ஒரு ஸ்விட்ச். அதாவது இப்ப இதை நாங்க மூடி இருந்தா ஆன் பண்றோம், திறந்திருந்தா ஆஃப் பண்றோம். ஸ்விட்சுக்கான குறியீடு. பக்கத்திலேயே வரைஞ்சு கொண்டு வாங்க. ஒவ்வொரு உபகரணத்துக்கு பக்கத்துல அதோட குறியீடு கீறிக்கொண்டு வாங்க. சரி, 4வது பல்ப். அப்ப ஒரு பல்பு கீற சொன்னா அதை நாங்க அதுல உங்களுக்கு எழுதி இப்படி நாங்க பல்பு கீறது உங்களுக்கு சில வேளை கஷ்டமாக இருக்கு. சரி, அப்ப இதை நாங்க கீறி எங்களுக்கு ஒரு பழகி இருக்கோம். உங்களுக்கு இதே மாதிரி பல்பு கீறது கடினமாக இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யலாம், பல்புக்கான குறியீடு ஒரு கோடுல தொடுக்கிற கம்பியில வட்டம் போட்டு cross அடையாளம். இதைத்தான் ஒரு மின்குமிழ் சொல்றோம். ஒரு பல்ப் போடுறதுக்கு நீங்க ஒரு வட்டம் போடலாம். இல்ல நாங்க 2 பல்ப் போடுவோம்னா என்ன செய்யலாம், இதுல இன்னொரு வட்டம் போட்டா 2 பல்ப் போட்டிருக்கிறோம்னா விளங்குதா? ரைட். அப்போ ஒரு பல்ப்னா ஒரு வட்டம் போட்டா சரி, ஒரு மின்குமிழ் ஒரு பல்ப் போட்டுரும். இப்ப நாங்க அதுக்கு இப்படி குறியீடு தேவையில்லை. பல்ப் இதே மாதிரி ஒரு வட்டம் போட்டு cross அடையாளம் போட்டிருந்தா காணும் ஒரு பல்ப் எடுத்துக்கொள்ளும். விளங்குமா? சரியா? ரைட். அடுத்தது என்னது, ஆம்பியர் மானி அதோட குறியீடு. அம்பியர் மானிய நீங்க அதோட உண்மையான குறியீட கீறதுக்குள்ளே கஷ்டம். இப்படி நீங்க கீறி ரைட் இதுல அம்பியர் மானியில ஏ என்று போட்டிருக்கு. ஏ என்று போட்டு அது அம்பியர் மானி. அப்ப இந்த படத்தை உங்களுக்கு கீறுறது கஷ்டமாக இருக்கும். சரியா? அப்ப இதுக்கு பதிலாக அம்பியர் மானி என்ற இந்த உபகரணம் கீறதுக்கு பதிலாக நீங்க ஒரு வட்டம் போட்டு ஏ என்று போட்டு காட்டினாலே தெரியும் இந்த உபகரணத்தை தான் நீங்க அப்படி குறிச்சிருக்கிறீங்க. சரி, அப்ப உங்களுக்கு இது கீற தேவையில்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் வட்டம் போட்டு ஏ என்று போடலாம். இதற்கு தேவையில்லை, அந்த ஏ மட்டும் போட்டீங்கன்னா சரி. சரியா? அம்பியர் மானி. கல்வனோமானி என்றா அம்பியர் மானிய போலதான் நடுவுல ஜி. கல்வனோமானி என்றா நடுவுல ஜி என்ற எழுத்து இருக்கு.
அப்ப எங்களுக்கு இது கீறுறது கஷ்டம். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? இதே மாதிரி கோடு போட்டு நடுவுல ஜி என்று போட்டா சரி. அது கல்வனோ மானி. சரியா? இது இந்த படத்தை கீறாம அதுக்கு பதிலா வட்டம் போட்டு ஒரு இது போட்டீங்கன்னா சரி. குறியீடுகளை தெரிக்கணும். சரியா? அப்ப இந்த படங்கள் ஒவ்வொரு உபகரணத்துக்குமான குறியீடுகள். சரியா? அப்ப எங்களுக்கு இந்த உபகரணத்தின் பயன்பாடும் இப்ப தெரியும். எதுக்கு பயன்படுத்துறோம்னு. அந்த உபகரணத்தின் குறியீடும் சரி. எந்தெந்த குறியீடு எதுக்காக பயன்படுத்துறோம். சரியா? ரைட். அப்ப இதுல உங்களுக்கு எப்படி கேள்வி வரும்னா, சில வேளை இந்த உபகரணத்தை தந்துட்டு அதனுடைய பயன்பாடு என்னன்னு கேட்கலாம். இப்ப மின்கலத்தின் உலர் மின்கலத்தின் பயன்பாடு யார்? உலர் மின்கலத்தை எதுக்காக பாதிப்போம்? மின்னை பெற்றுக் கொள்வதற்காக. அதே மாதிரி சில வேளை ஆளியின் பயன்பாடு என்ன? சுவிட்ச் எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது? தேவையான போது மின்னை வழங்கவும் துண்டிக்கவும் நிறுத்துறதுக்கும் பயன்படுத்தப்படும். சரியா? ரைட். அப்ப பாருங்க, இந்த உபகரணத்தின் பயன்பாடு என்ன என்று கேள்வி. அல்லது அந்த உபகரணத்தின் குறியீடுகளை வரைக. இப்ப பின்வரும் உபகரணங்களின் குறியீட்டை வரைக. மின் குமிழின் குறியீடு என்ன? ஆம்பியர்மானியின் குறியீடு என்ன? ஆளின் குறியீடு என்ன? அந்த மாதிரி கேட்கலாம். குறியீடு என்னன்னு கேட்கலாம். சரியா? அப்ப எங்களுக்கு பயன்பாடும் தெரிஞ்சிருக்க வேணும், அதுல குறியீடும் தெரிஞ்சிருக்க வேணும். சரியா? ரைட். அப்ப இது இந்த படங்களை நீங்க கீறியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நாங்க இன்றைக்கு படிச்ச விஷயம் என்னது? மின் சுற்று. மின் சுற்று என்றா என்னது? மின்னோட்டம் பாய்வதற்கான மூடிய சுற்று. மின் சுற்றுல பயன்படுத்துகின்ற உபகரணங்களும் அதன் பயன்பாடும் எழுதினாங்க. அதே போல மின் உபகரணங்கள்ன்ற குறியீடு காத்திருக்கு. அப்ப சில வினாக்களை நாங்க இதுல இருந்து எழுதி கொண்டு போவோம். எழுதுங்க. முதலாவது வினா, மின் சுற்று என்றால் என்ன? மின் சுற்று என்றால் என்ன? இரண்டாவது, பின்வரும் உபகரணங்களின் பயன்பாடுகளை எழுதுக. பயன்பாடுகளை எழுதுக. ஏ என்று போட்டு எழுதுங்க. ஆளி.
பி மின்கலம். சி ஆம்பியர் மானி. അതിന്റെ ഒവണ്ട് കീഴെ വാളിക്കൊള്ളുക. എന്റെ பயன்பாடு என்ன, ബിന്റെ பயன்பாடு என்ன, സിന്റെ பயன்பாடு என்ன, டிന്റെ பயன்பாடு என்ன. முதலாவது வினாவில மின் சுற்று என்றால் என்ன? மின் சுற்று என்றால் என்ன சொல்லுவோம்? மின்னோட்டம் பாய்வதற்காக அமைக்கப்பட்ட கூடிய சுற்று. மின்னோட்டம் பாய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற மூடிய சுற்று. இந்த பின்வரும் உபகரணங்களோட பயன்பாடு. சுவிட்சின் பயன்பாடு ஏற்கனவே எழுதி வச்சிருக்கு. தேவையான போது மின்னை வழங்கவும் துண்டிக்கவும். மின்கலம் பற்றியதுக்கு பாதிப்பம் மின்னை வழங்குவதற்கு. ஆம்பியர் மானிய எதற்காக பாதிப்பம் கரண்ட் வந்தா வருதா இல்லையான்னு பாக்குறது. மின்னோட்டத்தை அளவிடுவதற்கு. தொடுக்கிற கம்பி மின்னை கடத்துவதற்கு. சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க படிச்ச விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லை என்ற பிள்ளைகள் நாங்க இதோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.